ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா பேக்கரி ஸ்டைல் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றது தான். ஐயங்கார் பேக்கரியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடக்கூடிய இந்த பிரெட் டோஸ்ட் ரெசிபி இன்றைக்கி வீட்லேயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி பொரிய விட்டுறலாம். கூடவே இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பிங்கிஷ் கலரில் டேர்ன் ஆகும்போது இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் தக்காளியையும் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு டொமேட்டோ எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டொமேட்டோஸையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா குலைவாக வேகணும். அதனால் இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் இது கூடயே ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கேப்சிகம் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும், அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்லா துருவி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் சாட்டே ஆகிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சர் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, இல்லைனா மசாலா தீஞ்சு போன ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ட்ரை மிக்சராக நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆர் டொமேட்டோ சாஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கப்புறமா உங்கள் கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தது அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதோட ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம டோஸ்ட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிடலாம். ஏற்கனவே 2 பிரெட் ஸ்லைசஸில் நான் முன்னாடியும் பின்னாடியும் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கீலேயே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கீயில் டோஸ்ட் பண்ணுறது தான் இதுக்கு டேஸ்ட்டு தரும். கீ ஆர் பட்டர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 சைட்ஸுமே கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். யம்மியான ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் பிரெட் டோஸ்ட் இஸ் ரெடி டு சர்வ் நவ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.